இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். x power 4 minus 13 x square plus 42 equal to 0. சால்வ்னு கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இல்லை. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்தா வேகமாக ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாத்திக்கலாம். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு மேல ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, அப்படி போட்டுக்கலாம். இதோட வேல்யூவும் எக்ஸ் பவர் 4 தான். மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 42 ஈக்குவல் டு 0. இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 13 எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ பிளஸ் 42 ஈக்குவல் டு 0. இப்போ இதை பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அதையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 42 42. சென்டரா இருக்கிறது பாருங்க மைனஸ் 13. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா 42ன்னு வரணும். அதை ஆட் பண்ணோம்னா மைனஸ் 13 அப்படின்னு வரணும். -6 -7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 42ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போது எனக்கு -13 கிடைக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ இருக்கு, ஸ்கொயர் எடுத்துக்கூடாது. ஏ இங்க இருக்கிறது -6. அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ -7. ஸோ இதுக்கு பதிலா இதை நம்ம எழுதிக்கலாம். ஏ -6 ஏ -7 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இந்த 0 வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். ஸோ ஏ -6 ஈக்குவல் டு 0. ஏஸ் ஈக்குவல் டு 6 அந்த சைடு போகும்போது +6. ஏ -7 ஈக்குவல் டு 0. ஏஸ் ஈக்குவல் டு 7. ஏஸ் ஈக்குவல் டு 6 ஏஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனா கொஸ்டின்ல இருக்கிறது எக்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து நான் இங்க எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 6. நம்ம தேவை எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, எக்ஸோட வேல்யூ தான். ஸோ ரெண்டு பக்கமே என்ன பண்றேன் அப்படின்னா ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தாவே பிளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். ஸோ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் √6. ஒரு சைடு நம்ம ரூட் எடுக்கிறோம் அப்படின்னாவே பிளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 7. எனக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ ஸ்கொயரை கேன்சல் பண்ண ரெண்டு பக்கமே ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு புதுசா ரூட் எடுத்தனால பிளஸ் ஆர் மைனஸ் √7. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் √6, பிளஸ் ஆர் மைனஸ் √7. Thank you for watching.